காலையில் வாக்கிங் போகும்போது எல்லாரும் பாக்கியாவை பார்த்து, மினிஸ்டர் உங்களை பாராட்டின வீடியோ பார்த்தேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோபியும் கூட இருக்காரு. எப்படி உங்களால் இப்படி சாதிக்க முடியுது? அனுபவமே இல்லாமல் ஒரு சின்ன மசாலா கம்பெனி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா, எல்லாம் தொடங்குற வரைக்கும் தான், அப்புறம் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். அனுபவம், நம்பிக்கை எல்லாமே தானாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த எழில் அமிர்தாவை பார்த்து, அமிர்தா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்க? வீட்டில் எல்லாரும் உன்னை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அமிர்தா, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழில், அமிர்தா நம்ம வெளியே போகலாம், நீ பாப்பாவுக்கு ப்ளே ஸ்கூல் பார்க்கணும்னு சொன்னால, இங்கே ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாக்கியா ஜெனியை பார்க்கறதுக்கு ஜெனியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் பாக்கியாவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஜெனியோட அப்பா, உங்கள் பையன் தப்பு பண்ணுவான், அதை சமாதானப்படுத்துறதுக்கு நீங்கள் வருவீங்களா? முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு கடுமையாக சத்தம் போடுறாரு. அங்கே வந்த ஜெனி அப்பா அம்மாவோட பேச்சு கேட்காம பாக்கியாவை கையை பிடிச்சி நேராக தன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. பாக்கியா தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறதாகவும் அதுக்கான அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, அந்த விஷயத்த சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ஜெனியோட அப்பா ஜெனியோட அம்மா கிட்ட ஜெனியை பார்க்க பாக்கியா வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. ராதிகா ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்போ கோபியை பார்த்து, நீங்கள் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கோபி, அதோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. ராதிகா கோபியை பார்த்து, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு வெட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபி செமையாக ஷாக் ஆகிடுறாரு. கோபி ஏதோ சொல்லி ஆஃபீஸ்க்கு போகாமல் சமாளிக்கிறாரு. ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் ஜெனி கிட்ட குழந்தைக்கு பேர் வைக்கிறத பற்றி பேசுகிறாங்க. பேர் வைக்கிறதுல செயினோட சம்மதமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. அப்போ ஜெனியோட அப்பா, அவன் ஒரு கெட்டவன், அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியல, அவனை பற்றி புரியும் போது உனக்காகவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு எழுந்து வெளியே போயிடுறாரு.